ஸோ விஜய் சார் கூட நான் நல்லா பழகிருக்கேன். அதுக்கப்புறம் நான் அவரை மீட் பண்ணிருக்கேன். அவருக்கு நான் சப்ஜெக்ட்டும் சொல்லியிருக்கேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இது குலாஸ் நாட்டு சக்கரை, சுத்தமா இருக்கும், ஈஸியா கரையும். அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சக்கரை. சிவகாசி, திருப்பதி இந்த மாதிரி தான் நான் ஆரம்பிச்சேன். பேர சார் தான் ஆரம்பிச்சேன் ஆக்சுவலா. ஸோ விஜய் சார் கூட நான் நல்லா பழகிருக்கேன் அந்த பீரியட்ல. அதுக்கப்புறம் நான் அவரை மீட் பண்ணிருக்கேன். அவருக்கு நான் சப்ஜெக்ட்டும் சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு பெங்களூர் கிளம்பி போனேன். தானு சார் வந்து என்ன அனுப்பிச்சார், சுதீப் சாருக்கு போய் கதை சொல்லிட்டு வாங்கன்னு. எனக்கு நம்பிக்கை இல்லை, உண்மையாலுமே எனக்கு எந்த நம்பிக்கையுமே கிடையாது. ஸோ லுக் வைஸாக நான் வந்து அப்போ ரொம்ப இதாக இருந்தேன். ஏன்னா அப்போ வந்து நான் வந்து ஒரு பெட் லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு ஒரு உடம்பு சரியாமல் இருந்தேன். ஏன்னா பார்த்தா அப்போ வந்து யாருக்குமே தெரியாது இப்போ என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா இருக்கும். உண்மையாலுமே தானு சார் சப்ஜெக்ட் கேட்டோன்னே அவருக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டார். வேறு லெவலுக்கு கதை வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அவருக்கும் சுதீப் சாருக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. ப்ரொடியூசர்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா. அது இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப முக்கியம் சார் நமக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு கார்பரேட் கம்பெனியில் போய் கதை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு லேயர் நிறையா இருக்கும். ஒரு டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்குமான தொடர்பு இருக்காது மேக்ஸிமம். லிட்டில் டாக்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜித்து. ஸோ இப்போ என் கூட மேக்ஸ் திரைப்படத்துடைய இயக்குனரான விஜய் கார்த்திகேயா அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் உங்களை பார்க்கறது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டில் அறிமுகமாகிறது அப்படின்றது இத்தனை வருஷம் நம்மளுடைய உழைப்போட இந்த ஒரு நாளுக்காக ஏங்கி காத்துக்கிட்டு இருந்து நிறைய தூங்காமல் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டதுக்கான பலனாக நான் பார்க்குறேன். அதில் நம்ம தமிழ் டைரக்டர் அப்படின்னும் போது நமக்கு ஒரு தனி சந்தோஷம். கர்நாடகாவில் மிகப்பெரிய ஓப்பனிங் ஆப்வியஸாக கிடச்சிருக்கு. இப்போ அதர் ஸ்டேட்ஸில் அதை பார்த்து ரிவ்யூஸ்லாம் பார்த்து நிறைய பேர் போய் பார்க்குறாங்க. எப்படி இருக்குது இந்த ஒரு 2-3 நாட்கள்? பயங்கர சந்தோஷமாக இருக்கேன் சார். ஏன்னா இது ரொம்ப எக்ஸைட்டட். ஏன்னா என்னுடைய லைஃப் கேரியரில் இது வந்து நான் ரொம்ப லாங் ஜர்னி பண்ணி வந்திருக்கேன். ஏன்னா என்னுடைய சக்ஸஸ்ங்கிறது என்னுடைய சக்ஸஸாக மட்டும் நான் பார்க்கல, என் கூட ஒரு பெரிய ட்ராவலிங் பண்ணி வந்திருப்பாங்களா அவங்களுக்கான ஒரு சக்ஸஸாக தான் பார்க்குறேன். ஏன்னா சமீபமாக இப்போ இந்த படம் ஹிட்டுக்கு அப்புறம் நிறையா கால்ஸ் வந்துட்டுருக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு. இப்போ நான் வந்து ஒரு 20 இயர்ஸாக இருக்கேன்னு வச்சுக்கலாம் ஃபீல்டில். இப்போ என் கூட ட்ராவல் பண்ணிங்க இருப்பாங்களா அவங்களாம் வந்து அவங்களுடைய சக்ஸஸாக இது பார்க்குறாங்க. ஓகே ஓகே, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நிறைய வருஷ ட்ராவல் பற்றி சொன்னீங்க. ஸோ எங்கே ஆரம்பிச்சது பயணம், யார் யார் கூட பயணிச்சிருக்கீங்க? இயக்குநர்களாக இருக்கலாம், இல்லை படைப்புகளாக இருக்கலாம், எதுலாம் உங்களுடைய ஒர்க்ஸ் இருந்திருக்கு, இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் ஒரு ஆர்வத்தில். கண்டிப்பாக சார். நான் வந்து 2005 சார். அதுக்கு முன்னாடி சின்ன ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு டைரக்டர் பாண்டியன் ஒரு டைரக்டர், அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பேரசார்கிட்ட தான் ஆக்சுவலாக கமர்ஷியல் டைரக்டர் பேரசார்கிட்ட தான் ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக. இது சிவகாசி, திருப்பதி இந்த மாதிரி தான் நான் ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக கமர்ஷியலாக தான் நான் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா சினிமா வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஜென்ரேஷனாக மாறிட்டு ஒரு 10 இயர்ஸ்க்கு ஒருக்கா மாறிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் என்னை வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி நிறைய கமிட்மெண்ட்ஸ் ஆனேன், அது வந்து சரியாக எனக்கு நடக்கலை. அதுக்கப்புறம் வந்து என்னை அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு வந்து இந்த மாதிரி பேரசாட் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ என்னை அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக. புரியுது. ஸோ அங்கேருந்து தான் என்னுடைய ஜர்னி ஆரம்பிச்சிச்சு. சரியான ஒரு காம்போவாக இருக்குது. உங்களுடைய இந்த அறிமுக திரைப்படம் மேக்ஸும் வந்து கமர்ஷியலி அது அவ்வளோ அதோடைய மேக்கிங்காக இருக்கட்டும், அதை ஸ்க்ரீன் பிளே வைஸ் அணுகின விதமாக இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ராங்கான கதைக்களமாக இருக்கட்டும், எல்லாமே அந்த டியூரேஷனாக இருக்கட்டும், கிரிப்பிங்காக அது பயங்கரமாக டெலிவர் பண்ணிட்டீங்க சார். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் எவ்வளோ வருடங்கள் ஆச்சு, இல்லை இதோடைய ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக 3-4 இயர்ஸாக இதில் நான் ஜர்னி பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து எப்படின்னா, எனக்கு வந்து நிறைய படங்கள் பார்ப்பேன். நான் பார்க்குறப்ப எனக்கு அந்த ஸ்டைலில் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு தோணும். எனக்கு ஆக்சுவலாக நிறைய அப்டேட் பண்ணிக்கிறப்ப எனக்கு வந்து கொரியன் படங்கள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அதனுடைய ஸ்கிரிப்ட் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா கதைங்கிறது இப்போ பெரிய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ஒரு கதை ஒரு லைன் எடுத்துகிட்டு அது யாராவது ஒருத்தர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதுலேருந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஒன்லி ஸ்க்ரீன் பிளே மட்டும்தான் சார். இப்போ இருக்கிற ட்ரெண்ட் சொல்கிறேன். புரியுது. ஸ்க்ரீன் பிளே மட்டும்தான். இதுக்காக நான் ஒரு 3-4 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படி ஒர்க் பண்ணி இதான் உங்களுக்கு படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவருடைய சின்ன விஷயங்கள். ஏன்னா இந்த படத்தில் இருக்கிற பெரிய சேலஞ்சிங் என்னென்னா, ரொம்ப டீட்டெயிலிங் தேவைப்பட்டுச்சு. சின்ன விஷயங்கள். இப்போ நீங்கள் அந்த டீட்டெயிலிங் வந்து விஷுவலாக கொண்டு வரணும். நம்ம அதுக்காக நான் வந்து பேப்பர் ஒர்க் பண்ணணும். இப்போ பேப்பர் ஒர்க் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் சொல்கிறேன் நான். புரியுது. ஸோ அப்படி ஒர்க் பண்ணதா ஒரு 4 இயர்ஸ்க்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் அந்த ஸ்கிரிப்டில். ஓகே. அதுக்கப்புறம் சுதீப் சார்கிட்ட சொன்னதுக்கப்புறம் 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் இதை டெவலப் பண்ணுறதுக்கு. ஆமாம், டெவலப். ஏன்னா இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணுறப்ப நம்ம கிரியேட்டராக இருப்போம் ஒரு சப்ஜெக்டில். நம்ம வந்து இது வந்து ஒரு பெரிய ஹீரோவுக்குன்னு நம்ம எப்பயுமே ஒரு நல்ல கிரியேட்டர் வந்து கிரியேட்டரை ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க. ஒரு கமர்ஷியல்ங்கிற தாட்டு அதுக்கு நெக்ஸ்ட் தான் வரும் நமக்கு. அப்படி நான் ஒர்க் பண்ணி வச்சது இது வந்து ஒரு கிரியேட்டராக தான் நான் ஒர்க் பண்ணி வச்சேன். ஸோ ஒரு பெரிய ஹீரோ உள்ளே வரப்போ
அதுக்கு நம்ம வேற ஒரு ஒர்க் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஓகே நம்ம கதையும் நம்ம வந்து நம்ம கிரியேஷனும் அதில் வந்து தப்பாயிடக்கூடாது. அதே சமயம் ஒரு ஹீரோக்கான மாசும் அதில் இருக்கணும். நிச்சயமா ஸோ அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் அது அமையாது. மேக்ஸுக்கு அது வந்து அமைஞ்சது கரெக்ட். ஸோ அதர் ஸ்டேட்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற அந்த ஒரு இது, ஏன்னா அதர் ஸ்டேட் ஆடியன்ஸை புல் பண்ணுறதுன்றலாமே வந்து சாதாரணமான விஷயம் இல்லை, ஹைலி சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஸோ அதை நீங்கள் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக டெலிவர் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி சார். ஆமாம் சார், நான் வந்து ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன் 6:30 ஷோ. ஆக்சுவலாக பெங்களூரில் நர்த்தகின்னு ஒரு தேட்டர் இருக்குது. அதுதான் வந்து அந்த கர்நாடகாவோடைய சக்ஸஸை நிர்ணயிக்கிற தேட்டர். ஆக்சுவலாக லோக்கல் ஆடியன்ஸ் இருப்பாங்களா, அவங்க வந்திருப்பாங்க. அங்கே நான் ஃபஸ்ட் ஷோ பார்க்குறேன். எங்கள் டீம் அண்ட் பெரிய கேங் அந்த மாதிரி போய் பார்த்தோம். என்ன சொல்கிறது, ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு. நான் வந்து இந்த ரைட்டப் இருக்குல்ல, நீங்கள் படம் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். அதில் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நோட் பண்ணியிருப்போம். அதை வந்து அவங்க என்ஜாய் பண்ணாங்க. ஓகே, பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து கர்நாடக சினிமா ரசிகர்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுவேன். ஏன்னா அங்கே நடந்த ஒரு ஹிட்டு தான் இது. இது எப்படி இருக்குன்னா ஒரு பேயாட்டம்னு சொல்கிறாங்க. நான் மறுபடியும் போகணும், நான் மறுபடியும் எல்லா இடத்துலையும் வந்து அதை வந்து கொண்டாடுறாங்க. ஸோ நான் எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக தமிழில் வந்து கண்டிப்பாக இது வந்து நல்லாயிருக்கும். அதே தான் இங்கேயும் இருக்குது நமக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்றுலேருந்து நான் வந்து நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்ப வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சார், எல்லா சினிமாவும் ஒன்றாயிடுச்சு. மொழி கடந்து எல்லாமே ஒன்றாயிடுச்சு நமக்கு. இப்போ இந்தியன் பேன் இண்டியா சினிமா நம்ம சொல்லிட்டு இருக்கோமே ஒழிய இங்கே மொழி ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து சாதாரண இப்போ ஒரு கன்னடத்தில் பண்ண ஒரு படம் பெருசாக வந்து எல்லா இடத்துக்கும் ரீச் ஆகுது அப்படின்னா அதுதான். இப்போ நான் அதுக்கு பார்த்தேன். நான் ஏன்னா ஃபஸ்ட்டு டே ரிலீஸ் ஆச்சு. அடுத்து எனக்கு நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது, படம் அங்கே ஹிட்டாமே. ஸோ எல்லா ரசிகர்களும் ஒரு வெற்றி படத்தை பார்த்துட்டே இருக்காங்க. எங்கே என்ன நடக்குது அந்த படத்தை நம்ம பார்க்கணும். ஸோ அந்த சந்தோஷம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எல்லா இடத்துலையும் தெலுங்குலேருந்து நல்ல ரிசல்ட் வந்துட்டுருக்கு. பாம்பேயில் வந்து மும்பையிலேருந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 ஃப்ரெண்ட் போனாங்க. அவங்களும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சார். ஓகே, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிச்சயமா சார். அதே மாதிரி எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது என்ன அப்படின்னா, எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் பட்ஜெட் வைஸ் இது அவ்வளோ கிராண்டியராக இது எடுத்திருக்காங்க. ஐ திங்க் தானு சார் அதில் ஒரு மேஜர் பார்ட்டாக இருந்திருக்காரு. அதே மாதிரி கிச்சா சுதீப் சார் வந்து இதுக்குள்ளே வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்க்ளூஷனாக இந்த படத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கு. இவங்க 2 பேருடைய அடிஷன் பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் அவங்க இவ்வளோ பெரிய லெஜண்ட் சொல்லிட்டு. அவரும் 46 படங்கள் பண்ணியிருக்காரு, சாரும் 46 படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு முழுக்க வந்து இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து இவங்க 2 பேரும் தான் காரணம். ஃபஸ்ட்டு தானு சார். ஸோ தானு சார் எனக்கு எப்படி அறிமுகமானா, ராஜரத்னமும் ஒரு கேமராமேன் இருக்கார், அவர் என்னுடைய ஃப்ரெண்டு. அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த சப்ஜெக்ட் கேட்டார். அவரு தான் என்னை வந்து தானு சார்கிட்ட வந்து இன்ட்ரோ பண்ணார். தானு சார் சப்ஜெக்ட் கேட்டோன்னே அவருக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டார். வேறு லெவலுக்கு கதை வச்சிருக்கே அப்படின்ட்டு. அவருக்கும் சுதீப் சாருக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு. ஓகே ஓகே. ஸோ சுதீப் சார்கிட்ட நான் போய் கதை சொன்னேன். அவரும் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டார். அவர் எப்படின்னா சார், இப்போ ஒரு பேட்டுங்கிறவர் என்னவாக இருக்கணும்னா, ஒரு படத்தில் ஒரு கேள்வி இருக்கும், ஒரு ஹீரோவுக்கு ஒரு அர்ஜுன் ஒரு நேம் வைக்கிறோம்னா அந்த நேம் ஏன் அர்ஜுன்னு வைக்கிறோம்? ஏன்னா வேறு பேர் கூட நம்ம வைக்கலாம். அதுக்கு என்ன ரீசன்? அது இருக்கணும். ஒரு கிரியேட்டர் ஒரிஜினல் நல்ல ஒரு கிரியேட்டர்னா சரி ஓகே. ஒரு கிரியேட்டர் அது இல்லாமல் இவன் கார் எடுத்து இங்கேருந்து போகிறான் அப்படின்னா அவன் ஏன் காரில் போகணும், பைக்கில் கூட போகலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் வேணும். ஸோ இது ஏன் அவர் கேள்வி கேட்பார். ஓகே, அதே தான் தானு சாரும் கேட்பார், ஏன் நீ இப்படி வச்சுருக்கிற அப்படின்னு கேட்பார். ஸோ இந்த 2 லெஜண்ட் இருக்காங்களே, அவங்க கூட ஒர்க் பண்ணுறதே பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப என்னை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஓகே. ஸோ தானு சார் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து இவ்வளோ பெருசாக வந்திருக்காரு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவரை பற்றி. ஸோ எது கேட்டாலும் கரெக்டாக பண்ணார். எனக்கு சார் இந்த பிரச்சனை இருக்குது சார், எனக்கு இது பத்தலை, இது கொஞ்சம் எனக்கு தேவைப்படுது, எடுத்துக்கோடா, உனக்கு என்னடா வேணும் எடுத்துக்கோ, நல்லா பண்ணு, நல்லா ஒன்று ஸ்கிரிப்ட். அது இல்லாமல் இது ஒரு ஃபுல் நைட் மூவி. மேக்ஸிமம் வந்து ஒரு 120 டேஸ் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கிறோம்னா அதில் வந்து ஒரு 40 டேஸ் தான் டே ஃபார் நைட் பண்ணியிருப்போம் நாங்கள். மற்றது எல்லாமே நைட் ஒர்க், அதுவும் ஃபுல் ஆக்ஷன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அதுக்கான ஒர்க் இருக்குடா, லோடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். என்னுடைய டீம் இருக்குடா பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க. அதே மாதிரி சுதீப் சாரை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் அவருக்கு வந்து நம்ம பதில் சொல்லணும். ஏன்னா அவர் அப்படி தான், அவர் புரியுது, அது தப்பு இல்லை, பட் அவர் அப்படி தான். ஏன் இப்படி இருக்குது, ஓ இது இப்படியா, ஓகே. ஆனால் அவர்கிட்ட சொல்லி திருப்திப்படுத்திட்டோம்னா அவர் ஒரு குழந்தை மாதிரி. ஓகே, ஓ அப்படியா, ஓகே விஜய் போகலாம் நம்ம. ஸோ அவரும் ஃபுல் சப்போர்ட் பண்ணார். ஏன்னா அவர் பெரிய இப்போ நம்ம வந்து சில பேர் சொல்லுவாங்க ஹீரோக்கள் வந்து ரொம்ப தலையிடுவாங்க, நம்ம வந்து அதை வந்து தப்புன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம என்னென்னா அதை ஏற்றுக்கணுங்கிறது நான் நினைப்பேன். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது சார். பொதுவாகவே அவங்க தான் வந்து இப்படி தான் பண்ணணும், நான் இந்த சீன் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைப்பாங்க. அதை வந்து ஒரு கிரியேட்டராக வந்து நம்ம வந்து ஏற்றுக்க வேண்டியது, புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. அது புரியாமல் போச்சுன்னா தான் நம்மளுக்கு பிரச்சனை. ஸோ அதை நான் அவரை புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். ஓகே, அவரும் வந்து என்னை புரிஞ்சிக்க ஆரம்பித்தார். எப்படி தானு சார் வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணாரோ அதே மாதிரி அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டார். சில இடங்களில் நானே அவர்கிட்ட கேட்பேன், சார் இது சின்ன எனக்கே டவுட் இருக்குது, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஓகே விஜய் இது கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிம்பாரு. இல்லை அவர் சொல்கிறது ஏற்றுவேன். ஸோ அப்படி தான் இருந்துச்சு.
இதுக்கப்புறம் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. ஒரு பெரிய 2 லெஜண்ட் கூட ஒர்க் பண்ணுறங்கிற ஒரு எந்த ஒரு பயமும் இல்லை, எந்த ஒரு பதட்டமும் இல்லை, அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த ப்ரொமோ தான், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, பஸ்ஸில் வர ப்ரொமோ, அதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோம். அங்கிறதே நாங்கள் ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு பொதுவாக. ஓகே, ஹைலி சேலஞ்சிங்காக நாங்கள் பார்த்ததுல இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே ஆக்ஷன் காட்சிகளாக நாங்கள் பார்த்தோம்னா 2-3 ஆக்ஷன் டைரக்டர்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகி அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொரியோகிராஃபி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான வரவேற்பும் வந்து மென்ஷன் பண்ணி அதை குறிப்பிடுறாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வேற லெவல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எஸ்பெஷலி அதுடைய சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணது மேக்ஸில்? அதுதான் சார், இப்போ பொதுவாக வந்து நிறைய படங்களில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்காங்க, தேவையில்லாமல் திணிக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்த படத்தில் எல்லாமே ப்ளஸ்ஸாக நினைக்கிறது என்னென்னா, அது அமைஞ்சது. ஆக்சுவலாக நம்ம சில விஷயங்கள் வந்து கிரியேட் பண்ணுவோம், சில நேரங்கள் அது நமக்கு அமையாது, சில ஸ்கிரிப்டில் வந்து அது அமையும். இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே உட்காந்துச்சு, அதுக்குள்ளே நம்ம என்ன தேவைப்படுதோ அதுக்குள்ளே தன்னை அடாப்ட் பண்ணிக்கிச்சு. அதனால் என்ன ஆகுதுன்னா, படம் பார்க்குறப்ப அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு திலீப் சுப்ராயன் மாஸ்டர் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் சேத்தன் ஒரு மாஸ்டர், அதுக்கப்புறம் கெவின் சொல்லி ஸ்டன் சிவாவுடைய மாஸ்டர். இதில் வந்து இன்ட்ரோ பிளாக் ஃபைட் ஒன்று வரும், அந்த ஃபைட் வந்து திலீப் மாஸ்டர் பண்ணார். மற்ற டோட்டலாக கிளைமேக்ஸ்லேருந்து எல்லா ஃபைட்டும் வந்து சேத்தன் பண்ணார். அந்த டான்ஸ் ஆடிட்டு ஒரு ஃபைட் வரும், அது வந்து கெவின் மாஸ்டரும் சோபி மாஸ்டரும் பண்ணாங்க. ஸோ எல்லாமே இப்போ என்னென்னா, சுதீப் சாரே வந்து இந்த ஃபைட்டில் வந்து எல்லோரும் ரசிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்கள், அது புரியும் உங்களுக்கு. இன்னும் அதுதான், அது வந்து அதை மாஸ்டர் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணாங்க. இன்னொன்று அவர் ரிஸ்க் எடுத்து பண்ணார் சார். சுதீப் சார் வந்து எல்லாமே நீங்கள் வந்து அந்த ஆக்ஷன் சப்ஜெக்டோட இருக்குது சார் அது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அதனால் வந்து எல்லாருமே ரசிக்கிறாங்க ஆக்ஷனை. நிச்சயமாக சார். அதே மாதிரி நம்பர்ஸ் ரீதியாக ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இந்த வருஷம் வெளியான திரைப்படங்களில் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கிற ஓப்பனிங் ஒரு பெரிய இம்பாக்டாக இருக்குது அப்படின்னு கேள்விப்படுறோம். எண்ட் ஆஃப் த டே ஒரு கிரியேட்டருக்கு இன்னொரு ஒரு கூடுதல் ஒரு சந்தோஷம், மன திருப்தி கொடுக்கறது ப்ரொடியூசரை வந்து அந்த லாபம் பார்த்தா அது போதும் அப்படின்ற மாதிரி. இது ரீதியாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் எவ்வளோ? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு டைரக்டருக்கு வந்து ப்ரொடியூசர் ரொம்ப முக்கியம் சார். இப்போ ப்ரொடியூசர் யாருமே இல்லை, இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர் யாருமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் எடுத்திங்கன்னா மோஸ்ட்லி தானு சார், அதுக்கப்புறம் சத்யஜோதி தியாகராஜன் சார். அதுக்கு வந்து என்னென்னா ப்ரொடியூசர் வந்து லாபகரமாக இருக்கணும் சார். ஃபஸ்ட்டு அதுதான் நான் யோசிக்கிறது, அதுவாக தான் இருக்கும். இல்லைன்னா ப்ரொடியூசர் எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? அதுவும் இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப முக்கியம் சார் நம்மளுக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் போய் கதை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு லேயர் நிறையா இருக்கும். ஒரு டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்குமான தொடர்பு இருக்காது, மேக்ஸிமம் நிறைய லேயர் போக வேண்டியிருக்கும். அப்போ அந்த கிரியேட்டருக்கான பங்கு இருக்குது இல்லையா, அது வந்து அடிபட்டுரும் நமக்கு. அப்போ ப்ரொடியூசர்கிட்ட நம்ம ஸ்ட்ரைட்டாக, இப்போ நான் டான்ஸ் சார்கிட்ட வந்து ஸ்ட்ரைட்டாக தான் பேசுவேன், எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக பேசுவேன். அதே மாதிரி சுதீப் சார்கிட்ட ஸ்ட்ரைட்டாக பேசுவோம். இந்த கனெக்டிங்காக தான் ப்ரொடியூசர் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். அவங்க சந்தோஷமாக இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ரொடியூசர் சார் இப்போ வந்து படம் ரொம்ப ஹிட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால அது ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புரியுது. வரலட்சுமி அவர்களும் வந்து அதில் முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்காங்க. அவங்களுடைய சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க தியேட்டரில். ஸோ அவங்க இருக்கணும், இந்த ஸ்கிரிப்டில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான காரணம்? அது வந்து அதான் சார், அவங்க வந்து வேறு மாதிரியே இருப்பாங்க. அவங்க ஆக்சுவலாக ஒரு மாதிரி புடவை கட்டிட்டு ஒரு மாதிரி இருப்பாங்க. எனக்கு இது ஒரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வேணும், ரெகுலராக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு கேரக்டர் வேணும். ஆனால் அதை வந்து நான் வேறு மாதிரி பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் மேடம் பண்ணலான்னு பேசிட்டு அவங்ககிட்ட பேசினோம். அவங்க சப்ஜெக்ட் கேட்டோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. அது ஆல்ரெடி சாரும் சுதீப் சாரும் அவங்களும் நல்ல ஃப்ரெண்டு. பட் அதான் சுதீப் சார் வந்து சொல்லலை அவங்கள பற்றி, நாங்கள் தான் அவர்கிட்ட சொன்னோம், சார் வரலட்சுமி மேம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்க கேட்டுட்டு அந்த லுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றணும். நாங்கள் ரெகுலர் லுக் இருக்காது அவங்களுக்கு, அந்த ஹேர் விக் வச்சுட்டு நாங்கள் ஒரு கார்ட்டூன் மூவிலேருந்து அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் எடுத்து அதை வந்து அப்படியே க்ரியேட் பண்ணோம். அவங்க ஸ்டைலாக இருப்பாங்க, இதில் வேறு மாதிரி ஒரு லுக் கொடுத்துருப்போம் நம்ம. அவங்க ரொம்ப சந்தோஷம், அவங்களுக்கு ஹாப்பி, நல்லா பண்ணியிருக்காங்க. விஜய் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அஜித் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க மற்றவங்களை வந்து ட்ரீட் பண்ணுற விதம், இல்லை உங்களுக்கு ஒரு பெரிய லேர்னிங் ஃபேக்டராக ஒரு ஸ்டார்கிட்ட இப்படி நம்ம அணுகலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது, நீங்கள் உங்களுக்கு ஸ்பெஷலாக இருந்த மெமரிஸ் ஏதாவது சொல்ல முடியும்? சார் நான் வந்து அங்கே கமர்ஷியலாக என்ன கற்றுக்கிட்டேன்னா, எல்லாமே சொல்லுவாங்க இந்த கமர்ஷியல் மூவி வந்து ஒரு மாதிரி பண்ணக்கூடாது. கிரியேட்டராக பொதுவாக உங்களுக்கு வந்து கமர்ஷியல் சினிமாங்கிறது இங்கே ஒரு சரியான பார்வை இல்லை, உங்களுக்கு தெரியும் கமர்ஷியல் சினிமா மேலே. பட் நான் எதுக்காக அதை கற்றுக்கிட்டேன்னா, கமர்ஷியல் சினிமாங்கிறதுல வந்து நம்ம வந்து இப்போ பேரரசு சார் எப்படி ஒர்க் பண்ணுவார்னா ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவார். ஆமாம், ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவார். அதை கற்றுக்கணும்னு நான் நினச்சேன். இன்னொன்று, ஒரு ஹீரோவுக்கு நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது சார். டைரக்டராக பெருசாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு ஹீரோவுக்கு படம் பண்ணணும். மாஸ் ஹீரோ படம் பண்ணுறப்ப தான் நம்மளால் வந்து நம்ம வெளியே பெருசாக ஜெயிக்க முடியும். கிரியேட்டராக ஜெயிக்கலாம், அது வேறு ஒரு ரூட், நம்ம வந்து அதை தப்புன்னு சொல்ல முடியாது. அப்போ நாங்கள் வந்து அதை கற்றுக்க தான் நான் போனேன். இவர் ஒரு பெரிய ஹீரோவுக்கு படம் பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரு, ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பீரியடில் விஜய் சார் வந்து தொடர்ந்து அவருக்கு 2 படம் பண்ணார். ஸோ அது லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் நான் போனேன். ஸோ விஜய் சார் கூட நான் நல்லா பழகிருக்கேன் அந்த பீரியடில். அவர் இப்போ ஞாபகம் இருக்கார், ஏன்னா அதுக்கப்புறம் காலங்கள் மாறிடுச்சு இல்லை. அதுக்கப்புறம் நான் அவரை மீட் பண்ணிருக்கேன், அவருக்கு நான் சப்ஜெக்டும் சொல்லியிருக்கேன்.
அதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. எந்த வருஷத்துல சார் அது? அது இது 2005 முடிஞ்சோடனே நான் சாரை மீட் பண்ணி சப்ஜெக்ட் சொன்னேன். அடடா. பட் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. அது நான் வேற ஒரு கமிட்மெண்ட் போகிறதுனால அது என்னால் அப்போ மிஸ் பண்ணிட்டேன் நான். ஓகே ஓகே ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே ஓகே. ஹோப் வந்து அது எல்லாமே கடந்து இந்த டைம் கரெக்டான டைமில் கரெக்டான ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து எந்த மாதிரியான படைப்புகள் கொடுக்கணும் ஆடியன்ஸ் கிட்ட அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சார் அவங்க கிட்ட? அது இன்னும் எனக்கு ஐடியாவாக தெரியல. எனக்கு கமர்ஷியல் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ கமர்ஷியல் மட்டுமே பத்தாதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அதில் நம்ம டைரக்டராக என்ன பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப பண்ணணும்னு நினைக்கிறேன். புரியுது புரியுது. ஒரு பெரிய ஹீரோக்கு பண்ணணும். ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி சார், இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சக்ஸஸ் பண்ணணும் சார். இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். யாருக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. அது என்னை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்னு எனக்கு தெரியாது. நான் வந்து அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள்லாம் எனக்கு எதுவும் இருக்காது சார். நான் உண்மையாலுமே சுதீப் சார்கிட்ட போய் கதை சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த கதை ரெடி பண்ணிட்டு என்னுடைய ஒய்ஃப் வந்து விஸ்காம் படிச்சிருக்காங்க. அவங்க மட்டும் எனக்கு வந்து பயங்கர கான்ஃபிடென்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க மட்டும் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த கதையை வந்து நீங்கள் பெருசாக பேச, அது என்னன்னு தெரியாது. சில நேரத்தில் வந்து சில பேருடைய வாக்கு வந்து நமக்கு பலிக்கும். அது அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம். ஸோ அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, இந்த கதை வந்து உங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும், எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருந்துகிட்டே இருக்குன்ட்டு. அது அப்படி தான் நடந்துச்சு. நான்லாம் நினைக்கவே இல்லை தானு சார்கிட்ட வந்து சப்ஜெக்ட் சொல்லணும்னு எனக்கு தெரியாது. தானு சார் வந்து என்னை சுதீப் சாருக்கு அனுப்பணும்னு எனக்கு தெரியாது. உண்மையாக சொல்ல போனால் அவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பாங்க, அது உண்மை தான். நான் வந்து அன்றைக்கி வந்து சும்மா போனேன். நான் ஒரு நாள் ஒரே ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு பெங்களூர் கிளம்பி போனேன். தானு சார் வந்து என்னை அனுப்பிச்சார், சுதீப் சாருக்கு போய் கதை சொல்லிட்டு வாங்கன்னு. நான் எனக்கு நம்பிக்கை இல்லை, உண்மையாலுமே எனக்கு எந்த நம்பிக்கையுமே கிடையாது. சரி போவோம், என்ன போனால் ஒரு நாள் கதை கேட்க போகிறாங்க, அவ்வளோதான். பொதுவாக கதை கேட்டால் ஒரு நாள் கேட்பாங்க, கிளம்பி வந்துடும். போனேன், காலைல போனேன். அவர் அப்போ தான் பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தார் அந்த சீசனு. போனோடனே கதை கேட்டார், அவுட்லைன் கேட்டார். சரி ஓகே, நம்ம காரில் போகிறப்ப பேசிட்டு போகலாம். அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் போனோம். அப்புறம் காரில் உட்காந்து ஃபுல் கதை கேட்டுகிட்டே வந்தார். என்ன நினைச்சேன்னு தெரியல, விஜய் நீங்கள் ஒரு 1 வீக் தங்க முடியுமா என் கூட அப்படின்னு. சரி சொன்னார், ட்ரெஸ்லாம் எதுவுமே எடுத்தும் இல்லை சார் அப்படின்னு சொன்னேன். சும்மா கிளம்பி வந்துட்டேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, 1 வீக் இங்கேயே தங்கிக்கோங்க அப்படின்னு ரூம் போட்டு அங்கேயே தங்கிட்டேன், வீட்டுக்கு பக்கத்துலேயே. அதுக்கப்புறம் டெய்லி அவர்கிட்ட பேசணும். ஏன்னா இப்போ நான் வந்து இங்கே தமிழ், அவர் வந்து கன்னடா. பட் அவரை பற்றி நான் புரிஞ்சிக்க வேண்டியது இருந்துச்சு. பட் நான் புதுசு சார், நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஸோ லுக் வைஸாக நான் வந்து அப்போ ரொம்ப இதாக இருந்தேன். ஏன்னா அப்போ வந்து நான் வந்து ஒரு பெட் ரெஸ்ட்டில் எடுத்துகிட்டு ஒரு உடம்பு சரியாமல் இருந்தேன். ஏன்னா பார்த்தா அப்போ வந்து யாருக்குமே தெரியாது, இப்போ என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா இருக்கும் உண்மையாலுமே. அதனால் அவர் பார்த்துட்டு, விஜய் 1 வீக் உட்காந்து 1 வீக் பேசணும். நாங்கள் விஜய் இது நல்லா இருக்கு, எனக்கு இதெல்லாம் தேவைப்படுது ஒரு ஹீரோவா, அப்படி தான் பண்ணோம். ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சிச்சு, அப்படி தான் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு உங்களுடைய படைப்பு. அந்த வெற்றி நிச்சயமாக இப்போதைக்கு நல்லாவே கொண்டாடுங்க. நீங்கள் மனதார ஆடியன்ஸ்க்கு இப்போ ஏதாவது கன்வே பண்ணணும்? ஆடியன்ஸுக்கு முன்னாடி நான் வந்து என்னுடைய டீம் ஒர்க்கு தான் செய்யுது. என்னுடைய ஒர்க் அப்படின்னு நான் சொல்லவே முடியாது, என்னுடைய டீம் ஒர்க் தான். இந்த டீமில் வந்து என்னுடைய கேமராமேன் சேப் சந்துர் சார், அண்ட் ஆர்ட் டைரக்டர் சிவகுமார் சார், அந்த மியூசிக் டைரக்டர் ரஜினிஷ் சார், அப்புறம் எடிட்டர் கணேஷ் பாபு, இப்படி மொத்த டீம், என்னுடைய டீம், டைரக்ஷன் டீம்லேருந்து எல்லாமே, அப்புறம் நடித்த எல்லாமே ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய ஒர்க் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட், ஃபுல்லாகவே ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். அப்புறம் இந்த படம் வந்து கன்னடத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. தமிழ் சினிமாவும் வந்து இந்த படத்தை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும்னு நான் உங்க கூட கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ.